Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதரணியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 நடந்த இந்தியாவில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வரப்போற விஷயம். ஹாய் பத்மா மேம். ஹாய் உதயா. இப்போ 2024 அப்படிங்கிற நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லா விதத்துலயுமே எல்லாரோட லைஃபையுமே சேஞ்ச் பண்ணிருக்கு. அதுல முக்கியமான நிகழ்வுகள் பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம் இல்லையா. நம்ம எடுத்தோடனே ஆன்மீகத்தை பத்தி பேசலாம், நல்லதா கொண்டு போகலாம். ஆன்மீகம்னு சொன்னது எது ஞாபகம் வருது? பொக்கிஷத்தை பத்தி பேசலாமா? கண்டிப்பா. பொக்கிஷம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பூரி ஜெகநாதர் ஆலயத்துல ரீசெண்டா அந்த கவர்மெண்டோட அதிகாரிகளை வச்சு பொக்கிஷ அறைய திறந்திருக்காங்க. அங்க திறந்து பார்க்கும்போது உள்ள நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அங்க நிறைய பொக்கிஷங்கள் இருந்துச்சு. இது 46 வருஷமா திறக்காமலே இருந்தது. இப்ப திடீர்னு திறந்ததும் மக்கள் ரொம்ப ஆர்வமா அதை பார்த்தாங்க. அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா அதுல நிறைய தங்கம், வைரம், வைடூரியம்னு இன்னும் டைமண்ட்ஸ் இன்னும் கணக்கெடுக்கவே இல்லை. இன்னும் அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது இன்னும் கணக்கிலே அடங்காத அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இதுல அரசியல் பின்னணி பத்தி நம்ம பார்க்கலாமா? அதுல அரசியல் பின்னணியில என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அங்க இருக்கிற பிரிட்ஜ் ஜனதா தளம் கட்சியினோட முதல்வர் நவீன் பட்நாயக், அவரும் சரி அவர் அப்பா காலகட்டத்தில இருந்தும் சரி கிட்டத்தட்ட 46 வருஷமா அந்த பொக்கிஷ அறையை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கிடையே ஒரு பயம் இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த நகையை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களா, இல்ல அந்த நகை அங்க இல்லையா அப்படிங்கிற பரவலான கருத்துக்களும் அங்க நடந்துகிட்டு இருந்ததா சொல்றாங்க. இந்த தருணத்துலதான் பிஜேபி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட பொக்கிஷ அறையோட சாவி காணாம போயிடுச்சு, அது வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனதாகவும் அவர் சொன்னாரு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் இந்த ஒரு காரணத்தை வச்சே அங்க பாஜக ரொம்ப பெரிய அளவுல தேர்தலில் நின்று ஜெயிச்சு வெற்றி வாகை சூடினதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆமா, உண்மையிலே பாஜக ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க அந்த அறையே திறக்கப்பட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு அறையை திறக்க கூடாது, அதுக்குள்ள பாம்பு இருக்கு, அதுக்கு கருட மந்திரம் யாருக்கு ப்ராப்பரா தெரியுதோ அவங்கதான் அந்த கருட மந்திரத்தை ப்ராப்பரா வாசிச்சு அந்த கதவை திறக்கணும், இல்லைன்னா அது படிக்காம அந்த கதவை திறந்தா அந்த உலகமே அழிஞ்சிரும், இப்படி பல வதந்திகள் போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே இப்ப முற்றுப்புள்ளி வச்சாச்சு. சோ அடுத்து நம்ம பார்க்க போற 2024 ஒரு இன்னொரு முக்கியமான நிகழ்வு, பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பு விழா. ஆமா, கண்டிப்பா. உண்மையிலேங்க ஒரு 3வது முறையா ஒருத்தர் பிரதமரா பதவி ஏற்கிறது அப்படின்னா உண்மையிலே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். பாஜக பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி குஜராத் மாநிலத்துல பிறந்து வளர்ந்து அங்க முதலமைச்சரா இருந்து அங்கிருந்து மாநில கட்சியில 3 முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சதாகவும் நிறையவே அரசியல் பிரமுகர்கள் கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அவருக்கு நிறைய வாழ்த்துக்களும் அங்க தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா. ஒருத்தர் 3வது முறையா பிரதமரா ஆகுறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். நேருவுக்கு அடுத்தது இவருதான் 3வது முறையா பிரதமரா பதவியேற்று இருக்காரு இல்லையா. சோ இது பாஜக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் ரொம்ப முக்கியமான சம்பவம் 2024 நடந்திருக்கு. என்னன்னா, நீட் நுழைவுத் தேர்வோட வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அது ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சது மக்கள்னு கூட சொல்லலாம். ஆமா, உண்மையிலே அது கண்டிப்பா அதிர்ச்சி அடைய வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு உயிர் காக்கக்கூடிய படிப்பு. டாக்டர்ஸ் கடவுளுக்கு சமமா ஏன் மக்கள் பார்க்கலாம்? ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துறது அவங்க கையில தான் இருக்கா. அப்பேற்பட்ட படிப்புல போய் ஒரு சீட்டிங் ஒண்ணு நடக்குதுன்னா அது மக்களுக்கு எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான. சோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வினாத்தாட்கள்லாம் லீக் ஆகாத மாதிரியும் கவர்மெண்ட் நிறைய சட்டங்களையும் கொண்டு வரணும், கட்டுப்பாடுகளையும் கொண்டு வரணும், நாம கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேணும். அடுத்து 2024 நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருப்பதி லட்டு பிரசாதத்துல கலக்கப்பட்ட அந்த நெய்ல மாட்டு கொழுப்பின் கலப்படம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா, அங்க வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஆன்மீகம் எவ்வளவுதான் மத்தவங்க வெளியே நான்வெஜ் சாப்பிட்டாலும் கோவில் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு பயபக்தியோட போவாங்க. அந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு கலப்படம் நடக்குதா அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி. மக்களோட இன்னொரு கருத்தும் என்ன அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது நம்ம எங்க வேணா பாக்குறோம், எல்லா இடத்துலயுமே அரசியல்ங்கிறது இருக்கு, கடவுள்கிட்டையும் அந்த அரசியல் வந்துருச்சு அப்படிங்கறது மக்கள் ரொம்ப ரொம்ப வேதனையை தெரிவிச்சாங்க. என்னன்னா, சந்திரபாபு
சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணாரு, சொன்னாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது அரசியல் காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு மக்களிடையே பேசப்பட்டுட்டு தான் வருது. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து சுமூகமா சால்வ் பண்ணிட்டாங்க. இது ஒரு வதந்தி தான் அப்படின்னு சொல்லி அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளியே வச்சுட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி வர 2025 காலகட்டங்கள்ல இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பெருமாள் கிட்ட தான் வேண்டிக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா வயநாடு நிலச்சரிவு. வயநாடு நிலச்சரிவு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்களோட உடைமைகள் இழந்திருக்காங்க, அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க, நிறைய பேரோட உயிர் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆமா, நிறைய சம்பவம். நிறைய பேர் அவங்களோட இப்ப அதாவது உடைமை, வீடு, இது காசு, பணம் இதெல்லாம் கூட அவங்க இழந்ததை திரும்ப சம்பாதிச்சிடலாம். எவ்வளவு பேர் அவங்களோட உறவுகளை இழந்திருக்காங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இது சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து சமூக ஆர்வலர்கள்லாம் அவங்களுக்கு நிறைய உதவிகளும் செஞ்சிருக்காங்க. அவங்களோட வீடுகளை திரும்பவும் சிலர் வந்துட்டு கட்டி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு. இயற்கை பேரிடர் இனி வர காலகட்டத்துல நடக்காம இருக்கணும் அப்படின்னு நாம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. இப்போ 2024 நடந்த இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுதான் வந்து எலக்ட்ரோ பாண்ட் வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எத்தனை பணக்காரங்க வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்தியாவோட பொருளாதாரத்தையே பாதிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதனால இனி வர காலகட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. 2024 நடந்த இன்னொரு ஒரு முக்கியமான ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் உத்தரப்பிரதேசத்துல போலே பாபாவோட ஆசிரமத்துக்கு வந்து சீல் வச்சதுக்கு காரணம் அங்க வந்து அந்த கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி 121 பேர் வந்து செத்து போயிருக்காங்க. ஆமா, அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தோட அரங்கத்தோட நுழைவாயில வந்துட்டு ரொம்பவே சின்னதா வச்சிருந்ததாகவும் அவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி போகும்போது அந்த நுழைவாயில் ரொம்ப சின்னதா இருந்ததுனால பின்னாடி வர்றதுக்கு வழி இல்லாம கீழே விழுந்துட்டதாகவும் அவங்க மேல நிறைய பேர் விழுந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. ஆமா, 121 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆசிரம தன்னார்வ தொண்டர்கள் வந்துட்டு போலீஸோட வந்து ஹெல்ப் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதனால கூட்டம் வந்து அதிகமாக அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது தெரியாம அவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்க செஞ்ச அந்த தப்பு தான் இப்ப இந்த 121 அரசு சார்பா அந்த உயிரிழந்த மக்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குறதாவும் அறிவிச்சிருந்தாங்க. இனி இது போல சம்பவங்கள் ஃபியூச்சர்ல நடக்காமையும் பாத்துக்கணும். இப்போ 2024 நடந்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் வந்து பிரியங்கா காந்தி அவர்களுடைய என்ட்ரின்னு சொல்லி ஆகணும் இல்லையா? பிரியங்கா காந்தி அவர்கள் அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே இந்திரா காந்தியை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு கூட காங்கிரஸ் வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா வயநாடுல ரீசெண்டா நடந்த எலெக்ஷன். ஆமா, வயநாடுல ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அவங்க வந்து ஜெயிச்சு எம்பி ஆயிருக்காங்கன்னா உண்மையில அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றது என்ன அப்படின்னா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எம்பி பதவி அவங்க ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் மக்களுக்காக சேவை செய்யறது வெளியே இருந்து கூட என்னால சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அரசியல் களத்துல ஜெயிச்சு எம்பியா நாடாளுமன்றத்துக்கு போனது ஒரு ஆச்சரியமான விஷயமாவும் யாருமே வந்து எதிர்பார்க்கல பிரியங்கா காந்தி அவர்கள் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது ஒரு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவென்ட் 2024 நடந்தது, ராமர் கோவில் திறப்பு. இந்த ராமர் கோவில் திறப்பு வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப வருஷங்களுக்கு 96 முன்னாடியில இருந்தே பாபர் மசூதி இடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க என்ன கோயில் வருதுங்கிற டிஸ்கஷன் ரொம்ப நாளாவே வந்துட்டு வந்துட்டே இருந்தது. அதோட தீர்வு ரீசெண்டா தான் வெளியாச்சு. தீர்வுக்கு அப்புறமா கோயில் கட்ட ஆரம்பிச்சு 2024 அந்த கோயிலை ஓபன் பண்ணாங்க. கோயில் ஓபன் பண்ணும் போதே என்ன நடந்தது அப்படின்னா, ஆமா, இது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா தான் போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ அந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, எல்லாமே வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடுத்து 2024 ஒரு தொழிலதிபரோட மரணம், மிஸ்டர் ரத்தன் டாடா.
அவரோட மரணம் மக்களோட மத்தியில ரொம்ப அதிகமாவே பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, அவரு நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஆமாங்க, நிறைய விஷயம் வந்து மக்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப வந்து உலகத்துல யாரு மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பானியா அதானியா அப்படின்னு போட்டி நடக்கும்போது, ஆனா அந்த லிஸ்ட்ல வந்து ரத்தன் டாட்டா ஃபர்ஸ்ட் வரல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரோட இன்கம்ல 66% வந்து சாமானிய ஏழை மக்களுக்கும் மாணவர்களுடைய கல்விக்காகவும் ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்காகவும் இதுக்காகவே வந்து அவர் ஒதுக்கி இருக்காரு. பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ரத்தன் டாட்டா அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நானோ கார், அந்த நானோ கார் வந்துட்டு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கூட வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்தாரு. சோ அந்த நானோ காரையும் நாம ரத்தன் டாட்டாவுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அதையும் நம்மளால மறக்க முடியாது. அடுத்து 2024 நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பானி அவர்களோட வீட்டு கல்யாணம். ஆமா, உண்மைதாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் பார்க்கணுமே, அது உண்மையிலே இன்விடேஷன் தானா இல்ல அது ஒரு குட்டி கோவிலா அப்படிங்கிற அளவுக்கு அது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். செலிபிரிட்டிஸ் கூட நிறைய பேர், இந்தியன் லெவல் செலிபிரிட்டிஸ் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல் செலிபிரிட்டிஸையும் வந்துட்டு அவங்க இன்வைட் பண்ணதாகவும் அவங்க ரொம்ப கோலாகலமா அந்த கல்யாணத்தை நடத்தினதாகவும் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆனந்த் அம்பானியோட ட்ரெஸ்ஸும் சரி, ராதிகா அவர்களோட ட்ரெஸ்ஸும் சரி தங்கத்தால தான் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஆடம்பரமான வெட்டிங் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மக்கள் மத்தியில இது ரொம்ப ஒரு பேசு பொருளா கூட இருந்தது. ஆமா, அதாவது இது வந்து அம்பானி வீட்டு திருமணம் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு கோலாகலமா வந்து நடந்துச்சு, பாக்குறவங்களை எல்லாம் வியக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இதே மாதிரி 2025லயும் இதே மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் அப்படிங்க. அடுத்து 2024 இந்தியன் லெவல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு இருந்துட்டு வந்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அங்க பெரிய அளவில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. ஆமா, உண்மையிலே அங்க வந்து இந்தியா கூட்டணி முக்தி மோக்ஷா அவர்களுடைய தலைமையில வந்து 56 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த மாநிலத்துடைய ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்த ஒரு பர்சன் தான் நம்ம ஹேமந்த் சோரன். அவர்கள் தான் இப்ப அந்த மாநிலத்துல முதலமைச்சரா பதவி வகிக்கிறாரு. இப்ப அதாவது ஜார்க்கண்ட தொடர்ந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து பாஜக தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்துல பாஜக தான் ரொம்ப முன்னிலையில இருந்து வெற்றி வாகை சூடி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல திரும்பவும் யார் அங்க முதலமைச்சரா வரது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப பாஜக வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு ஏற்கனவே சிஎம்மா இருந்த ஏக்நாத் ஷிண்டேவா இல்ல இப்போ துணை முதல்வரா இருக்கிற தேவேந்திர பட்னாவிஸா அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சிஎம்மா ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவுல கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்குன்னா, அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு 2024 காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணது பாஜக அரசு அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணதுக்கு அப்புறமா அங்க தேர்தல் நடத்தி அதை நல்லபடியா முடிவும் முடிச்சுட்டாங்க. சோ இது சம்பந்தமா என்ன நடந்தது அப்படின்னா, இது பாஜகவோட ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பாஜகவுக்கு இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லி அவங்க பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா ராமர் கோயில் கட்டினதும் சரி, காஷ்மீர்ல தேர்தல் நடத்தினதும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுகளா இந்தியாவில பார்க்கப்படுது. இதுக்கப்புறமா நாம பார்க்க போற அடுத்த முக்கியமான 2024 உண்டான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏஏ இம்ப்ளிமெண்ட். ஆமா, முக்கியமான ஒரு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுல வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், ஜைனிசம், புத்திசம், சிக்கிசம் எல்லா ரிலிஜியன்ஸோட லிஸ்டும் இருக்கு. அதுல வந்து முஸ்லிம்ஸ், அந்த லிஸ்ட்ல வந்து முஸ்லிம்ஸோட ரிலிஜியன் வந்து வராம போனதை ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்ல ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சிஏஏ இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில இருந்து அவங்களோட மதத்தினால துன்புறுத்தப்பட்டவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறோம் அப்படின்னு தான் அந்த சட்டத்தையே அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் 2025லயும் மக்கள் நலனுக்காக வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா வரும்னு நம்பிக்கையும் இருக்கு. இப்ப அடுத்தது 2024 நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத விட இது ஒரு சோகமான நிகழ்வும் அதிர்ச்சியான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆமா, பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நடந்துட்டு வந்துட்டே தான் இருக்கு. இன்னும் அதுக்குண்டான கடுமையான சட்டங்கள், கடுமையான கட்டமைப்புகள்லாம் வரணும் அப்படின்னு மக்களும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் அடுத்த ஒரு நிகழ்வா பாக்குறது தான் நம்ம இந்த கொல்கத்தா இன்சிடென்ட், பயிற்சி மாணவி படுகொலை. ஏன்னா ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில அவங்கள உடல் பாகங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பெண் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே இந்தியன் லெவல்ல ரொம்ப ஒரு பயத்தை அளிக்கக்கூடிய விஷயமாவும் அது இருந்துட்டு வருது. ஸோ இனிமே 2025ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்காமையும் நாம
பாத்துக்கணும். ஆமா, இதை வந்து எப்படின்னா தற்கொலை மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனா இது வந்து தற்கொலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி மாணவர்கள்லாம் ரொம்ப வந்து ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாடி போராடி அதை வந்து சிபிஐ விசாரணையா வந்து மாற்றினதுக்கு அப்புறம் அவங்க சிபிஐ விசாரிச்சப்போதான் அந்த பயிற்சி மருத்துவமனையில அந்த மருத்துவரா இருக்கிற சஞ்சீவ் ராவ் அப்படிங்கிறவர் தான் அந்த மாணவியை வந்து ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை வந்து நடக்கக்கூடாது. அடுத்து நாம 2024 நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது சட்ட திருத்தங்கள். 2024 நடந்த சட்ட திருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆமா, 3 சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. அதாவது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஎன்எஸ், பிஎஸ்ஏ, பிஎன்என்எஸ் இது மாதிரி 3 சட்டங்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், மாத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் மனசுல இருக்கிற இந்த அடிமைத்தனம் வந்துட்டு போகணும் அப்படின்னும் அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதாக அரசு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப புதுசா வந்திருக்க இந்த சட்டத்திட்டங்கள் இந்தியாவுல எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 2024 நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் பத்தி நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். இதுல நாங்க ஏதாவது வந்து மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா என்ன மிஸ் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆதன் சார்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதன் சார்பாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.